وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய கொள்கை விளக்கம் என்ற இந்த தொடர் ஜும்மா உரையில இறைவனை பற்றி நாம் எப்படி நம்ப வேண்டும் என்ற முதல் கொள்கையை நம்ம பார்த்து வருகிறோம். ஏகத்துவ கொள்கையை பிரச்சாரம் செய்கின்ற இந்த மார்க்கத்தில் இணை கற்பிக்கக்கூடிய கொள்கை எதனால் உருவாகிறது என்றால், மனிதர்களை இறை நேசர்கள் என்று நாம முடிவு செய்து அதனால் அவர்களுக்கு ஒரு அளப்பெரிய ஆற்றல் இருப்பதாக நாம தீர்மானிக்கிற காரணத்தினால்தான் இந்த சமுதாயத்தில் கூட ஓரிரையை வணங்கக்கூடிய கொள்கையிலிருந்து ஒரு தடம்புறுதல் ஏற்படுகிறது என்பதை நம்ம பார்த்து வருகிறோம். அப்ப எந்த ஒரு மனிதனையும் இறைவனுடைய நேசர் என்று நம்ம சொல்லவே கூடாது. அந்த அதிகாரத்தை அல்லாஹ் நமக்கு தரவே இல்லை என்பதையும் பார்த்தோம். ஆனாலும் சில நல்லடியார்களை அல்லாஹ்வே நல்லடியார் என்று சொல்லி இருந்தால், அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் ஒருவரை நல்லடியார் என்று சொல்லி இருந்தால் அவரை நம்ம நல்லடியார் என்று சொல்லலாம், சொல்ல வேண்டும். அப்படி யாரையெல்லாம் சொல்லி இருக்கிறார்களோ அவர்களை தவிர மற்ற எவரை பற்றியும் நல்லடியார் என்ற முத்திரையை, இறை நேசர் என்ற முத்திரையை நம்ம குத்தவே முடியாது. அப்படி யாரையெல்லாம் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், அவன் இந்த மார்க்கத்தை சொல்வதற்காக ஒவ்வொரு காலத்திலையும் நபிமார்களை அனுப்புகிறான், ரசூல்மார்களை அனுப்புகிறான். அந்த ரசூல்மார்கள் லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிற ஒரு சமூகத்தில் செய்து நீதான் என்னுடைய செய்தியை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று அவரை தூதராக நியமித்து அவனுடைய செய்தியை பெறுவதற்கான தகுதி உள்ளவராக அவரை அல்லாஹ் தீர்மானிக்கிறான். அப்ப இந்த நபிமார்கள் என்கிற ஒரு நிலையில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவங்க கெட்டவர்கள் சொல்ல முடியாது. ஏன்னா அல்லாஹ் செலக்ட் பண்ணிட்டான். நம்மளா தீர்மானிக்கிற தப்பே தவிர நபிமார்கள்லாம் நல்லவங்களா? கண்டிப்பா நல்லவங்க. நபிமார்கள்லாம் இறை நேசர்களா? நிச்சயமா இறை நேசர்கள். நபிமார்கள் எல்லாம் சொர்க்கம் செல்வார்களா? நிச்சயமா சொர்க்கம் செல்வார்கள். அப்ப நபிமார்கள் என்று யாரெல்லாம் ஆதாரத்துடன் நிரூபிக்கப்பட்டிருக்கிறார்களோ, சொல்லப்பட்டிருக்கிறதோ, அந்த நபிமார்களை பற்றி நம்ம பேசும் பொழுது அவங்க நல்லடியார், சொர்க்கவாசி, இறை நேசர் என்று அல்லாஹ் என்னென்ன அடைமொழிகளை அவர்களுக்கு சொல்லி இருக்கிறானோ அதையெல்லாம் சொல்வது நல்லடியார் என்று நம்ம தீர்மானிக்கிற கூட்டத்தில் வராது. ஏன்? நம்ம தீர்மானிக்கல. இந்த தீர்மானத்தை எடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அப்ப திருமறை குர்ஆனை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா நபிமார்களை அப்படித்தான் அல்லாஹ் ஒதுக்குர் ஃபில் கிதாபி இஸ்மாயில், இந்த வேதத்தில் இஸ்மாயிலை பற்றி நினைத்துப்பார். ஒதுக்குர் ஃபில் கிதாபி இப்ராஹிம், இந்த வேதத்தில் இப்ராஹிமை பற்றி நினைத்துப்பார் என்று ஒவ்வொரு நபிமார்கள் பேரையும் சொல்லி அவங்களெல்லாம் தகியா, இறை அச்சமுடையவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் தக்வாவுக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறான். அவங்களெல்லாம் வந்து என்ன செய்யறாங்க? இறை அச்சமுடைய மக்களாக இருந்தார்கள். அப்ப மூசா நபி யாரு? இறைநேசர். ஈசா நபி யாரு? இறைநேசர். இப்ராஹிம் நபி இறைநேசர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைநேசர். இப்படி எந்த நபியை பற்றியும் அவுலியா, மகான், நல்லடியார் என்று சொல்ல முடியும். இது அல்லாம நாம சொல்கிறோமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிந்தி, அது அனைத்துமே பொய் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி முடிந்து விடும் பொழுது 1400 ஆண்டுகளாக வாழ்ந்து மறைந்தவர்கள் யாரை பற்றியும் நல்லடியார் என்ற ஆதரவு இருக்குமா? இருக்காது. ஒரு நல்லடியார் என்று இருப்பதாக இருந்தால் அல்லாஹ் ரசூல் சொல்லணும். ரசூலுடைய வஹி முடிந்து விட்டது. சிலரை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிற்காலத்திலையும் பேரோடு சொல்லி இருக்கிறாங்க, அவங்க நல்லடியார் என்று சொல்லலாம். அப்ப நல்லடியார் என்று சொல்வதற்கான அடிப்படை விஷயம் என்னன்னு கேட்டா, யாரை அல்லாஹ்வுடைய நேசர் என்று நம்ம சொல்ல போகிறோமோ அவரை அல்லாஹ்வுடைய நேசர் என்று அல்லாஹ் சொல்லணும், இல்லைன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லணும். இது திருக்குர்ஆன் மூலம் நீங்க புரட்டி பார்த்து நபிமார்கள்லாம் நல்லடியார்கள், சொர்க்கவாசிகளை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் என்ன செய்யறான்? உலாயிகல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன், நல்லறங்கள் செய்யக்கூடிய மக்கள் அல்லாஹ்வுடைய அருள் பெற்ற நபிமார்களோடு இருப்பார்கள் மறுமையில. யாரெல்லாம் தொழுகை, நோன்பு இதெல்லாம் நிறைவேற்றி ஏகத்துவ கொள்கைகளை இருந்து மரணிக்கிறார்களோ அவங்க யாரோட இருப்பாங்களா? நபிமார்களோடு இருப்பார்கள். நபிமார்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்பதும் அந்த நபிமார்களோடு நீங்கள் இருப்பீர்கள் என்று சொல்வதையும் பார்க்கும் பொழுது அந்த நபிமார்களை கண்டிப்பா நல்லடியார் என்று சொல்ல வேண்டும். அந்த நபிமார்களிடத்திலே சில தவறுகள், பிழைகள் நடந்திருந்தாலும் நல்லடியார் தான். உதாரணமாக சொல்வதாக இருந்தால், இப்போ யூனுஸ் நபி அவர்கள், அவங்களுடைய வரலாறு அல்லாஹ் திருக்குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்லி காட்டுகிறான்.
அவர் அந்த மக்களுக்கு பிரச்சாரம் செய்கிறார். பிரச்சாரம் செய்து மக்களை ஏற்றுக்கொள்ளல. விரல் விட்டு எண்ணக்கூடிய சின்ன எண்ணிக்கையில் தான் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். கடைசியாக அவர்கள் அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்து, யா அல்லாஹ் இவங்க திருந்த மாட்டாங்க, இனிமேல் சொல்லி பிரயோஜனம் இல்ல, நீ உன்னுடைய வேதனை இறக்கிறே, அவங்களை தண்டிச்சிரு என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய அல்லாஹும் அதை ஏற்றுக்கொண்டு நீ ஊரை விட்டு வெளியேறிரு என்று அல்லாஹ் கட்டளை இடுகிறான். யூனுஸ் நபி அவங்களை சேர்ந்த சின்ன எண்ணிக்கையில் உள்ளவர்களும் ஊரை விட்டு போய் விடுகிறார்கள். போன பிறகு அந்த ஊர்ல பெரிய பூகம்பம் ஏற்பட்டு பெரிய அழிவு ஏற்படும் என்று அல்லாஹ் சொல்லி அனுப்புறான். இவர் யூனுஸ் நபி போனவர் திரும்பி வர்றார். என்ன நினைத்து கொண்டு வருவாரு? ஊரே காலியா இருக்கும், இந்த எதிரிகள் நம்மளை பிரச்சாரம் செய்ய விடாதவர்கள், தொலைவிடாமல் தடுத்தவர்கள், இந்த கொள்கைக்கு எதிராக இருந்தவர்கள், கொலை செய்தவர்கள், சித்திரவதை செய்தவர்கள் எல்லாம் அழிந்து நாசமாகி இருப்பார்கள் என்று நினைத்து கொண்டு அவர் வருகிறார். வந்து பார்த்தா ஊர் ஜெயஜென்று இருக்கிறது. எந்த ஒரு அதாபு இறங்கின ஒரு அறிகுறியுமே இல்லை. அந்த ஊர்ல எந்த ஒரு அதாபுமே இருக்கு. நல்ல சந்தோஷமா அந்த மக்கள்லாம் இருந்து விழா கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இவரு கோபம். அல்லாஹ் குர்ஆன்ல அப்படி சொல்லி காட்டும், தன்னூனி, இந்த மீன் வயிற்றில் இருந்தாரே அவரை பற்றியும் நினைத்துப்பார். அவர் கோபித்துக் கொண்டு போகிறார். அல்லன் நக்திர் அலைஹி, அவர் மீது நமக்கு சக்தி இல்லை என்று நினைத்து விட்டார். அல்லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். உடனே அவருடைய இருள்களுக்கு மத்தியில லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று சொல்ல வைத்து விட்டேன். அழைத்தார். மீன் வயிற்றில் கொண்டு சிறை வைத்து அதுக்கு தண்டனையாக என்ன செய்யறான்? அவரை லா இலாஹ இல்லல்லாஹ் தௌபா செய்யக்கூடிய நிலைமை ஏற்படுத்துறான். அப்போ ஒரு நபி இதை செய்யக்கூடாது தானே? இறைவனுடைய நேசரு அல்லாஹ் ஒருத்தர் அழிக்கிறேன்னு சொல்லுவான், அவங்க பிரார்த்தனை பண்ண அழிக்காம மாத்தி கொள்ளுவான். இவர் விருப்பப்படி அல்லாஹ் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. அல்லாஹ் எடுத்த முடிவு அல்லாஹ் மாத்துவான். அப்ப யூனுஸ் நபி அவர்கள் அந்த மக்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்யறாங்க. அந்த மக்கள் அல்லாஹ் இடத்துல என்ன செய்யறாங்க? யா அல்லாஹ் நாங்க தெரியாம செஞ்சிட்டோம், யூனுஸ் நபி சொன்னதான் கரெக்ட், திருந்தி கொண்டோம் அப்படின்னு அந்த அதாபே அல்லாஹ் விலக்கி விட்டான். அல்லாஹ் குர்ஆன்ல அப்படி சொல்லி காட்டுறான், அந்த யூனுஸ் நபி சமுதாயம் மாதிரி வேற ஒரு சமுதாயம் இருந்திருக்க கூடாதா, அழிஞ்சு நாசமா போயிட்டாங்களே, இவர்கள் கடைசியில் தெரிந்து கொண்டார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு சான்று கொடுக்கிறான். அப்ப இது கடுமையான கோபத்துக்குரியது. அதனால அவரை கடல்ல தள்ளி மீன் வயிற்றுல வச்சு அவரை ரொம்ப வேதனைப்படுத்தி கடைசியா என்ன செஞ்சான்? வெளியேற்றினான். அவரை சொல்லும் போது அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா சொல்றான், இறை தூதர் தான் அவரு, பெரிய தப்பு தான் செஞ்சிருக்காரு. நான் இன்னும் சொல்ல போனா வலாத்தக்குன்னு சாஹிபில் ஹூத், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை அல்லாஹ் கட்டளை இடுறான், அவர் மாதிரி நீ ஆயிராத. ஒவ்வொரு நபியையும் சொல்லிவிட்டு அவர் மாதிரி ஆகுன்னு சொல்லுவான் அல்லாஹ். எந்த ஒரு நபியை சொன்னாலும் இப்ராஹிமை பின்பற்றி என்று அல்லாஹ் சொல்லுவான், இஸ்மாயிலை பின்பற்றி என்று அல்லாஹ் சொல்லுவான், மூசா நபியை பின்பற்றி என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். ஒவ்வொரு நபிமார்களையும் பின்பற்றி என்று சொன்ன அல்லாஹ் சொல்றான், வலா தகுன் சாஹிபில் ஹூத், இந்த மீன் வயிற்றில் இருந்தாரே அவர் மாதிரி நீ ஆயிராத. அவர் மாதிரி என்ன அர்த்தம்? நான் ஒரு முடிவெடுத்திருக்கும் பொழுது அதில் அதிர்த்தடைந்து என்னோட கோபித்துக் கொண்டு அது எப்படி நான் சொன்னபடி நடக்கல அப்படின்னு எனக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார, அந்த மாதிரி நீ ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, ஃபஜ்தபாஹு ரப்புஹு, அவருடைய மன்னிப்பை அல்லாஹ் ஏற்று வஜஅலஹு மினஸ் சாலிஹீன், நல்லடியார்கள் ஆக்கிவிட்டான். ஒருவர் நல்லடியார் இல்லைன்னு சொல்றான் நபிமார்கள் சொல்வதாக இருந்தால் இவரை சொல்லலாம், நம்மளா சொல்வதாக இருந்தா இன்னும் இப்படி செஞ்சுட்டு போயிட்டாரு. அல்லாஹ் ஒன்னு சொன்னா ஏத்துட்டு போயிட வேண்டியதானே? அல்லாவோட கோவிச்சுட்டு எங்க போயிட போறாரு? எங்க போனாலும் அல்லாவோட பூமி தானே அவரு. இந்த ஊரை விட்டு கோவிச்சுக்கிட்டு வேற ஊருக்கு போனா அது என்ன வேற அல்லாவுடைய ராஜ்யமா அது? எப்படி இவர் செஞ்சாரு என்று நம்ம குற்றம் பிடிப்பதாக இருந்தால் அவரை பிடிக்கலாம், பிடிக்க கூடாது. ஏன்? ஃபஜ்தபாஹு ரப்புஹு வஜஅலஹு மினஸ் சாலிஹீன், அவரை அல்லாஹ் தேர்வு செய்து நல்லடியார்கள் ஒருவர் ஆக்கிவிட்டான். இனிமேல் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் தான். நம்ம சொல்வது என்ன யூனுஸ் நபியை பற்றி? அவர் செஞ்சாரு, யாருக்கு தண்டிக்கணுமோ மன்னிச்சுட்டானே, அவனை மறுபடியும் தேர்ந்தெடுத்துட்டானே, அவரை நல்லடியார் ஒருவர் ஆக்கிவிட்டானே. அப்ப நபிமார்களை பொறுத்த வரைக்கும் பாரதூரமான ஒரு குற்றம் சொல்ல, ஷிர்க்குங்கிறது அவ்வளவு பெரிய குற்றம். இது அல்லாஹ்வுக்கு எதிராக ஒரு ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு குற்றமாக அல்லாஹ் பார்க்கறாங்க, பார்த்து தண்டிக்கவும் செய்கிறான். அவர் மன்னிப்பு கேட்ட பிறகு ஏற்றுக்கொண்டு நல்லவர் ஆக்கிவிட்டான் என்பது எதை காட்டுகிறது? நபிமார்கள்ட்ட சில பிழைகள் இருப்பதாக நமக்கு கூட அதெல்லாம் மன்னிச்சுட்டான். தேர்ந்தெடுத்த மனுஷன் பிழை வரணும், அப்படி இல்லைன்னா அவர் எல்லாம் நினைச்சிருவாங்க. நபிமார்கள் ஆக்குனா கூட அங்கங்க ஒன்னு மிஸ்டேக் வர வைப்பான்ல, எதுக்காக வேண்டிய மனிதன் காட்டுறோம்ல, அவர் கடவுள் இல்லையில, கடவுளுடைய தூதர் தானே தவிர கடவுள் கிடையாது.
கடவுள் தன்மை வராது என்பதற்காக அவன் இப்படி எல்லாம் அல்லாஹ் செய்திருக்கிறான் என்று நம்ம புரிந்து கொள்ளணும். நபிமார்களை பொறுத்த வரைக்கும் அனைவரும் நல்லடியார்கள், அல்லாஹ்வுடைய நேசர்கள், அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றவர்கள், சொர்க்கவாசிகள், இப்படி நம்ம நம்ப வேண்டும். அதே மாதிரி இப்ப நபிமார்கள் விட்டு நபிமார்கள் யாருன்னா ஒரு குர்ஆன்ல எடுத்தா 25 பேர் சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்கள பத்தி குறிப்பிட்டு சொல்ல முடியும். அது இல்லாம நம்மளா நபிமான் பேரை வச்சு சொல்லிடக்கூடாது. 25 பேர் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கா, அவங்கள என்ன செய்யுங்க, நல்லடியார் நபி நல்லடியார்னு சொல்லுங்க. மீதி உள்ள நபிமார்கள் பேர் தெரியாது. நம்ம எப்படி நம்பணும், யாரெல்லாம் அனுப்புனாலும் அவங்களும் நல்லடியார்கள். அவங்க பேர் தெரியாட்டாலும் எத்தனை பேர்னு தெரியாட்டாலும் 1,24,000 ஒரு பலவீனமான செய்தி, ஆதாரமான செய்தி கிடையாது. எவ்வளவு அனுப்புனான்னு லிஸ்ட் இல்ல, நிறைய அனுப்பி இருக்கான். அல்லாஹ் என்ன செய்யறான், நபிமார்கள் சில பேர் வரலாறு உனக்கு சொல்லி இருக்கிறேன், ஒரு ருசுலன் நம் நக்சுஸ் அழைக்க, சில தூதர்களுடைய வரலாறு உனக்கு சொல்லல. ரசூலுல்லாஹ் சொல்றான், எத்தனை பேர் அனுப்புனுங்கிற விவரத்தை கொஞ்சத்தை சொல்லி இருக்கிறேன், கொஞ்சத்தை சொல்லாம இருக்கிறேன், உனக்கு தெரியாமலும் ரசூல்மார்கள் இருக்கிறாங்க, அனுப்பி இருக்கிறேன். அப்ப அல்லாஹ் யாரையெல்லாம் ரசூல் என்று நற்சான்று சொல்லி இருக்கிறானோ அவர்களும், யாருடைய பெயர் சொல்லப்படலையோ அவர்களை பற்றி பொதுவாக நினைக்கணும். சொன்ன நபிமார்களை பெயரோடவே நல்லடியார் என்று சொல்லலாம். சொல்லப்படாத நபிமார்களை பொறுத்த வரைக்கும் நபியா இருந்தா நல்லவர் அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வரணும். அதுல எந்த ஒரு சம்சயமோ சந்தேகம் வந்தால் அது ஈமான பாதிக்கும், அல்லாஹ் சொன்ன தீர்ப்புக்கு எதிரானதாகிவிடும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, சிலரை நல்லடியார்னு சொல்லியிருக்கிறாங்க, பேரை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. எப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க, அது ஒரு சம்பவத்தில் முகைரா பின் ஷுஅபான்னு ஒருத்தர், ஒரு ஆட்சியாளர் இருக்கிறார். இப்ப அலி உஸ்மான் அவங்களுக்கு மத்தியில் பிரச்சனை ஏற்பட்டு உஸ்மான் ரலியல்லாஹு கொல்லப்பட்டு அதுக்கப்புறம் அலி அவர்கள் ஆட்சிக்கு வந்து அலி அவர்களுக்கு எதிராக ஒரு புரட்சி, ஒரு கலகம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்குள்ள பெரிய கலகம். என்ன கலகம், உஸ்மான் அலி தான் கொண்டு விட்டாரு. அப்படி சில பேர் உஸ்மானை கொன்றவர்களை அவர் நடவடிக்காமல் இருக்கிறாரு, அவர் மென்மையா நடந்து கொள்கிறாரு, இப்படி எல்லாம் பல விதமாக விமர்சனங்கள் வருது. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, அதுக்கு எதிராக கலகம் விளைவிக்கிறார்கள். ஆயிஷா நாயகி அலிக்கு எதிராக படை திரட்டி போகிறார்கள். உஸ்மானுடைய கொலைக்கு நியாயம் கேட்டு உன்னுடைய ஆட்சியிலே கொலையாளிகள் சர்வ சுதந்திரமாக நடமாடுகிறார்கள், அவர்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொல்லி ஆயிஷா நாயகி அவர்களுக்கும் அலி அவர்களுக்கும் யுத்தமே நடக்கிறது, புட்டக போர் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட அளவுக்கு ஒரு கொந்தளிப்பு இருக்கிற நேரத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு எதிராக சில பேர், ஆதரவாக சில பேர் விமர்சனம் செய்கிறார்கள். அலி செஞ்ச அலி தப்பான ஒரு ஆளு, கெட்டவர் அப்படிங்கிறாங்க. ஆதரவா சில பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படி பண்ணிட்டு இருக்கும் போது முகைரா பின் ஷுஅபாங்கிறவர் அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஒரு எதிரான ஒரு நிலையில் இருக்கிறார். மாதிரி முஆவியா மாதிரி அவருடைய நிலைமை என்ன, இவர் சரியில்லை, இவர் தப்பா நடக்கிறாரு, உஸ்மானுடைய கொலையாளிகள் மீது இவர் நடவடிக்கை எடுக்கலங்கிற ஒரு அதிருப்தி அவருக்கு இருக்கிறது. நிறைய பேருக்கு இருந்துச்சு, அவருக்கு இருந்த மாதிரி நிறைய பேருக்கு இருந்தது. அப்ப அந்த முகைரா இருக்கிற ஒரு சபையில ஒருத்தர் வர்றாரு, என்ன செய்யறாருன்னா அலியை போட்டு கண்ணாப்பினா திட்டுறாரு. அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாரு, கடுமையான வார்த்தைகளை கொண்டு, என்ன வாசகம் ஹதீஸ்ல வரல, கடுமையான வார்த்தைகளை கொண்டு திட்டுறாரு. இவர் கேட்டுக்கிட்டு இருந்த முகைரா இருக்காரு, அவர் அந்த கருத்தில் உள்ளவர் தானே, அவர் திட்டுறாரு. ஆமா அது சரியில்லை, என்ன திட்டினார் அது சொல்லப்படல, திட்டினார் சப்பன்னு வருது. அப்ப வந்தவர் முகைராட்ட அலியை பத்தி திட்டுகிறாரு. அப்புறம் அந்த கேட்டுக்கிட்டு இருந்த முகைரா பின் ஷுஅபாவும் திட்டுறாங்க. மக்கள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. மக்கள் உட்கார்ந்து இருக்கிற ஒரு சபையில பள்ளிவாசல்ல வைத்து இந்த ஏசுதல் நடக்கிறது. அப்ப அந்த நேரத்தில் சயீத் இப்னு ஸைத் என்கிற ஒரு நபி தோழர் அவர் உட்கார்றாரு. உட்கார்ந்து கேட்கிறாரு, முகைராவே நீ உன் முன்னாடி இப்ப அலியை ஒருத்தர் திட்டுறாரு, நீனும் திட்டுற, நீ தடுத்து நிறுத்த மாட்டியா? இந்த மாதிரி அவர் முன்னிலையை வைத்துக் கொண்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு இறை தூதருடைய தோழரை அவர் ஏசி கொண்டிருக்கிறார், நீ எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிற? அவர் நபி தோழர் தான் முகைராவும், இவர் நபி தோழர். சயீத் இப்னு ஸைத் என்பவர் சஹாபி தான். அவர் சொல்லிட்டு சொல்றாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு செய்தியை நான் உனக்கு சொல்கிறேன், இந்த மக்களுக்கு எல்லாம் சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்றாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூபக்கர் ஃபில் ஜன்னா, அபூபக்கர் சொர்க்கவாசி என்று சொன்னார்கள். உமர் ஃபில் ஜன்னா, உமர் சொர்க்கவாசி என்று சொன்னார்கள். அலியுன் ஃபில் ஜன்னா, அலி சொர்க்கவாசி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உஸ்மான் ஃபில் ஜன்னா, உஸ்மான் சொர்க்கவாசி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்துர் ரஹ்மான் ஃபில் ஜன்னா, அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் என்கிற அந்த தோழர் அவர் பட்டியல் போடுறாரு, அவர் சொர்க்கவாசி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.
ஓ தல்ஹா ஃபில் ஜன்னா, தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொர்க்கவாசி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஓ சஅத் இப்னு மாலிக், சஅத் இப்னு அபி வக்காஸ் என்று அவர் சொல்லுவாங்க. சஅத் இப்னு மாலிக் ஃபில் ஜன்னா, சஅத் இப்னு மாலிக் அவர்களும் சொர்க்கவாசியில் உள்ளவர் அப்படின்னு சொல்லிவிட்டு 8 பேரை சொல்லிட்டு என்ன செய்யறாருன்னா 9வது ஒருத்தனும் சொர்க்கவாசி அப்படிங்கிறார் பேரை சொல்லாம. எல்லா மக்கள்லாம் என்ன செய்யறாங்க, யாரு 9வது ஆளு? 8 பேர் பேரை சொல்லிவிட்ட இன்னொரு ஆள் 9வது ஒருத்தர் சொர்க்கவாசிங்கிற யாருன்ற உடனே அந்த 9வது நான் தான் அப்படிங்கிறார். அவர்கள் என்ன செய்யறாங்க, அந்த 9வது ஆள் நான் தான் சொல்லிட்டு அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஷிர், 10வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கவாசி, இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். அப்படி ஒருத்தர் நீ திட்டுற, உஸ்மானை எதுக்கு திட்டுற, அலியை எதுக்கு திட்டுற? அல்லாஹ்வுடைய ரசூல் யாரை சொர்க்கவாசி என்று நற்சான்று கொடுத்து விட்டார்களோ அவர்களை பற்றி குறை சொல்ல உங்களுக்கு என்ன இருக்கிறது? அவர்கள் என்ன பிழைதான், நம்ம பார்வையில் பிழைதான், சண்டை போட்டது பிழைதான், ஆயுதம் தாங்கி போரிட்டு கொண்டது பிழைதான், 2 செயல்லையும். அல்லாஹ் அதை மன்னித்து சொர்க்கவாசி ஆகி நமக்கு என்ன கேள்விக்கு என்ன இருக்குது? நம்ம அமல் செயல் என்ன இருக்கிறது? படைச்ச இறைவன் பொருந்திக் கொள்வானே, ஆனால் நமக்கு எந்த கொஸ்டினும் இல்லை. அப்ப அந்த மாதிரியான அந்த கருத்தை இந்த மக்கள்கிட்ட சொல்கிறார். இந்த சயீத் இப்னு ஸைத் யாருன்னு கேட்டா இவருடைய தகப்பனார் ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் என்பவர் இந்த சயீத் அவர்களுடைய தகப்பனார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாடியே அந்த மக்காவுல தௌஹீத கடைபிடிச்ச ஒரு நபர். அவர் யாரு? ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் என்பவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்து காலத்தில் இருந்தவர். அவங்க நபியாக ஆவதற்கு முன்னாடியே இந்த தௌஹீத் பிரச்சாரத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வதற்கு முன்னாடியே ஒரு தௌஹீத்வாதியா இருந்தவர் யாரு? ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல். ஒரு சபையில விருந்துக்காக அழைக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள. அப்ப நபி ஆவல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி ஆவலன்னா 30 35 வயசு 25 வயசு இருக்கலாம், 40க்கு முன்னாடி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக ஆவதற்கு முன்னாடி ஒரு சபையில் விருந்துக்கு போகிறார்கள். அந்த விருந்துல ரசூலுல்லாஹ் இருக்கிறார்கள், ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைலும் இருக்கிறார். அந்த விருந்துல மாமிசத்தை கொண்டாந்து என்ன செய்யறாங்க, இறைச்சியை கொண்டாந்து வைக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க, மறுத்துறாங்க. இவர் மறுக்கிறார். யாரு? ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் அவர்கள் மறுக்கிறார். மறுத்துட்டு என்ன செய்யறாருன்னா அங்க ஒரு பயானம் பண்றார். அவர் ஏண்டா அல்லாஹ் இந்த கால்நடைகளை படைத்திருக்கிறான், அல்லாஹ் அதற்கு தண்ணீரை இறக்குகிறான், அல்லாஹ் அதற்கான உணவை பூமியிலிருந்து விளைவித்து கொடுக்கிறான், நீங்க சாமி பேர்ல அறுப்பீங்களா? அதை நாங்க சாப்பிடுவோமா? யார் சொல்றா? ரசூலுல்லாஹ் சாப்பிடல, ரசூலுல்லாஹ் சாப்பிடாம சும்மா இருந்துட்டாங்க. இவர் சாப்பிடாமல் இருந்து கொண்டு அவங்களுக்கு என்ன செய்யறாரு? ஏகத்துவத்தை நபியாக ரசூலுல்லாஹ் ஆகவே இல்லை, இந்த செய்தி கிடைக்கவே இல்லை, அவருக்காக தோணுகிறது. அப்படி அந்த காலத்தில் என்ன செய்யறாரு? ஏன்னா ரப்புல் ஆலமீனுக்கு இவ்வளவு தந்திருக்கும் பொழுது நீ அவங்க சாமி பேரை சொல்லி அறுக்கிற, அப்படிதான் அறுப்பாங்க. கால்நடைகளை அறுக்கும் பொழுது பிஸ்மில்லா சொல்லாமல் அந்த சிலைகள் பேரால் அறுத்து என்ன செய்வாங்க? சாப்பிடுவாங்க. சிலைகள் பேரால் அறுப்பதை நான் சாப்பிட முடியாது என்று அவர் மறுத்து அப்ப அந்த நிகழ்ச்சியில் என்ன செய்யறாரு? மறுத்துறாரு. அவருடைய மகன் தான் சயீதுங்கிறவர். இந்த ஏகத்துவம் என்பது அவருக்கு பாரம்பரியத்தில் வரக்கூடிய ஒரு நல்ல சஹாபியாரு சயீத் இப்னு ஸைத் என்பவர். அந்த ஸைத் என்பவருடைய மகன் தான் இவர். இந்த சம்பவத்தில் சொல்வார் இல்லையா, 10 பேர் சொர்க்கவாசி என்று. அதுல உள்ளவர் யாருன்னு கேட்டா அவர் தகப்பனா. நம்ம இன்னைக்கும் பாக்குறோம், தௌஹீத் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிற காலத்துல பாத்தீங்கன்னா சில ஊருக்கு போனா தௌஹீத போயிருக்காது, ஒரு ஆள் இருப்பாரு. நாங்க அந்த காலத்துல அப்படித்தான் இருக்கிறோம், நாங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வாழ மாட்டோம், அந்த காலத்துல மௌல அப்படி அல்ல. அதை என்ன செய்யறாங்க? எந்த பிரச்சாரமும் இல்லாத ஒரு கட்டத்தில் கூட சிலர் உள்ளத்தில் அவனா அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட், அது நேர்வழி, யாருடைய சொல்லையும் கேட்காமல் அந்த மாதிரி காலமே நான் தலைகளை புரண்டு இருக்கிற நேரத்திலையும் தௌஹீதுல இருந்து நாங்க பார்த்திருக்கிறோம். பிரச்சாரத்துக்கு செல்லும் பொழுது நம்ம தான் சொல்றோம் போல இருக்கு, யாரையும் காணாம நினைச்சா அங்க 4 பேர் நினைவாங்க, நாங்க இதுலதான் 20 வருஷமா இருக்கிறோம், எங்க தாத்தா காலத்துல நாங்க தௌஹீது தான் என்று சொல்லக்கூடியவர்களை பார்க்கிறோம். அது மாதிரி இப்ராஹிம் நபியுடைய தௌஹீது அங்க வரைக்கும் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்படும் பொழுது ரசூலுல்லாஹ் ஆச்சரியப்பட, இது புகார்ல வரக்கூடிய சம்பவம் இது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு நல்லடியாராக இருந்தவர் தான் ஸைத். அவருடைய மகன் தான் இவர். இந்த 9-10 பேராச்சா, 10ல ரசூலுல்லாஹ்வை சேர்த்து 10. இது ஒரு ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ்ல அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் அவங்க அறிவிக்கிற ஹதீஸ்ல வருகிறது, இதே நம்பர்ல இதே பெயர்கள் எல்லாம் சொல்லிவிட்டு அபூ உபைதா அல் ஜர்ராஹ் பில் ஜன்னா, அபூ உபைதாங்கிறவர் சொர்க்கவாசி. இதே பட்டியல் தான். அபூபக்கர், உமர், உஸ்மான், இந்த பட்டியல்ல உள்ள எல்லார் பேருமே வந்துவிட்டு 10வது பேராக என்ன வரேன்? அபூ உபைதா பின் ஜர்ராஹ் அல் ஃபில் ஜன்னா,
அபூ உபைதா என்கிற ஒரு தோழரும் சொர்க்கவாசி என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. மொத்தம் ரசூலுல்லாஹ் வந்து 11 ஆச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ரத்துல் முபஷ்ஷரான்னு சொல்லுவாங்கல்ல, நற்செய்தி பெற்ற நபி தோழர்கள் 10 தோழர்கள், அந்த 10 இவங்க தான். இந்த 10 சஹாபாக்களும் சொர்க்கவாசி என்று நம்ம நம்ப வேண்டும், நல்லடியார் என்று நம்ப வேண்டும், இறை நேசர் என்று நம்ப வேண்டும், அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான் என்று குறிப்பிட்டு நம்ப வேண்டும். ஏன் நம்ப வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை வந்து வஹீல தான் சொல்ல முடியும், சொந்த அபிப்பிராயமே சொல்ல முடியாது. ஒருவர் சொர்க்கவாசிங்கிற ஒரு கருத்தை சொல்வதாக இருந்தால் ஒரு சொல்லி இருக்கிறோம். உஸ்மான் இப்னு மலூன் அவர்கள் மரணித்த பொழுது அந்த மாதிரி சொல்லக்கூடாதுன்னு கண்டிச்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரை பற்றியும் சொல்லாத, நல்லடியார் என்று தீர்மானிக்க நமக்கு அதிகாரம் கிடையாதுன்னு சொன்னாங்க. அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்களேயானால் வஹீல தான் சொல்லியிருப்பாங்க. அல்லாஹ் என்ன செய்யும், இவங்க எல்லாம் சொர்க்கவாசிகள் என்று அவர்களுக்கு அறிவித்து கொடுத்தால் தான் சொல்ல முடியுமே தவிர அவங்களா ஜட்ஜ்மெண்ட் பண்ணி இவங்களெல்லாம் சொர்க்கவாசின்னு சொல்ல முடியுமான்னா அந்த அதிகாரம் ரசூலுல்லாஹ்வுக்கு இல்லை. அப்ப சொன்னார்கள் என்றால் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? அல்லாஹ் அறிவித்து கொடுத்து சொன்னார்கள். அப்ப யார் இறைநேசர் என்பதை இறைவன் தீர்மானிப்பான். அந்த இறைவன் குர்ஆனிலையும் சொல்லி காட்டுவான், அவனுடைய தூதர் வழியாகவும் சொல்லி காட்டுவான். அப்ப நபிமார்கள்லாம் நல்லடியார்கள் என்று நம்ம முடிவெடுக்க வேண்டும். சஹாபாக்கள்ல நிறைய பேர் நல்லடியார்கள் இருக்கிறாங்க. குறிப்பிட்டு பெயர் குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால் இந்த 10 தோழர்களையும் சொர்க்கவாசிகள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்செய்தி சான்று கொடுத்திருக்கிறார்கள். அவங்க அவுலியான்னு சொல்லுங்க, அபூபக்கர் அவுலியான்னு சொல்லுங்க, உமர் அவுலியான்னு சொல்லுங்க, உஸ்மான் அவுலியான்னு சொல்லுங்க. அவுலியாண்ட என்ன இவங்க பின்னாடி வந்து இவங்க கொடுக்குற இப்படி நினைச்சுக்கிட்டாங்க, இப்ப உள்ள காலத்துக்கு உள்ளது. அவுலியாண்ட இறைநேசர் தானே, அவங்க தான் இறைநேசர், இவங்க எல்லாம் இறைநேசர் சொல்ல முடியாது. அது மாதிரி திருக்குறான் எடுத்து பார்த்தீங்கன்னா நபிமார்கள் அல்லாத சிலரையும் அல்லாஹ் தன்னுடைய நேசரா சொல்லி காட்டுறான். அவங்க நபி கிடையாது, வஹி கிடையாது, ஆனாலும் கூட என்ன செய்யறான்னு கேட்டா அவங்களுடைய பெயரை குறிப்பிட்டு நல்லடியார் என்று அல்லாஹ் திருக்குறான்ல சொல்லி காட்டுகிறான். அது யாரு என்று கேட்டீங்கன்னா 2 பெண்களை பற்றி அப்படி சொல்லி காட்டுறான். 2 பெண்களை குறிப்பிட்டு இவங்க தான் நல்லடியார்கள், பெண்களுக்கு உதாரணம், நல்லடியார்களான ஆண்களுக்கும் பெண்களுக்குமே இந்த 2 பேர் தான் முன்மாதிரி. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். எப்படி சொல்றான்? லரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு, மூமினாக இருக்கிற மக்களுக்கு அல்லாஹ் ஒரு மாடலாக காட்டுகிறான். நம்ம எல்லாம் மூமின், நமக்கு மாடல் யாரு என்று கேட்டால் 2 பேர் அல்லாஹ் சொல்றான். அது 2 பேர் யாருன்னு கேட்டா இம்ராத் ஃபிரௌன், முதலாவதாக ஃபிரௌனுடைய மனைவி. மூமின்கள் என்பதற்கு முன்னுதாரணமாக சொல்வதாக இருந்தால் அவர் மாதிரி நம்ம நடக்கணும் என்று ஒருத்தரை மாடலா காட்டுவதாக இருந்தால் அதுக்கு மாடலாளர் பெண்களை தான் காட்டுறான். ஏன்னா நபி இல்லை, நபியா இருப்பவன மாடலா காட்ட முடியாது. ஏன்? அவர் நபி, அதனால அவர் நடந்துட்டாருன்றாங்க. நபி அல்லாதவர்கள் நடந்து காட்டுவதா சாதாரண மக்களுக்கு ஒரு மாடலா இருக்கும். அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா இம்ராத் ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவி தான் உங்களுக்கு எல்லாம் முன்மாதிரி. மூமின்களா இருக்கிற எல்லா மக்களுக்கு முன்மாதிரி யாரு? ஃபிரௌனுடைய மனைவி. அவங்க என்ன செஞ்சாங்க? ஒரு கெட்டவனுக்கு மனைவியா இருந்தும் கூட கொள்கையில உறுதியாக இருந்தார்கள். எப்படி உறுதியா இருந்தாங்கன்னு கேட்டா ரஜ்னி மின் ஃபிரௌன் அமலிஹி வ நஜ்னி மினல் கௌமில் ஸாலிமீன், யா அல்லாஹ் இந்த அநியாயக்கார கூட்டத்தில் என்னை காப்பாத்து, ஃபிரௌன் இருந்து காப்பாத்து என்ற அளவுக்கு சித்திரவதை. இந்த கணவன் நான் தான் கடவுள் என்று சொல்லுகிற கணவன், அந்த கணவனையே அந்த மனைவி சார்ந்து இருப்பார்களே, ஆனால் என்ன மாதிரி எல்லாம் வாழலான்னு பாருங்க. ஒரு பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தினுடைய பொருள்கள் மீது ரொம்ப நேசிக்கக்கூடியவர்கள் ஆண்களை விட அதிகமாக நேசிப்பார்கள். ஒரு பகட்டாக இருக்க வேண்டும், ஒரு ஆடை அணிந்தால் கூட அது 4 பேர் பார்த்து பகட்டாக கருதணும், ஒரு நகை அணிந்தால் கூட மற்றவங்களுக்கு மாதிரி உள்ள நம்ம மேல இருக்கணும். ஆம்பளை நினைக்க மாட்டான். ஆம்பளை வந்து ஒரு சட்டை எடுத்துட்டு போய் எப்படி நல்லா 4 பேர் கேட்க மாட்டான். பெண்கள் ஒரு சேலை எடுத்தாங்கன்னா 10 பேர் காட்டிடணும். காட்டுவது எதுக்காக வேண்டி? அதையா நான் நல்லா செலக்ஷன் பண்ணிருக்கிறேன், உன்னை விட தரமானது வைத்திருக்கேன்னு காட்டுற நோக்கம் உள்ளுக்குள்ள இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தினுடைய சுகபோகங்கள்லாம் கொஞ்சம் மற்றவர்களை விட நமக்கு நல்லா இருக்கணும் என்று ஆசைப்படுவாங்க. அப்ப இந்த அம்மா அப்படி ஆசைப்பட்டு இருந்தால் கணவன்மை சார்ந்து இருந்துடலாம். மூசா நபி ஒரு இறைவனை சொல்றாரு, ஃபிரௌன் ராஜாவா இருக்கிறான், அவனை சொல்லி அவன் சொல்ல கேட்டு நடந்தால் என்ன மாதிரி வாழலாம்? எப்படி வேணாலும் வாழலாம். அரண்மனையில் வாழலாம், தங்கத்திலே தட்டுல சாப்பிடலாம், தங்க சிம்மாசனத்தை உட்காரலாம், அவங்களுடைய விரல் அசைவுக்கு கட்டுப்படக்கூடிய ஏவலாள்கள் இருக்கிறார்கள். இப்படி என்ன மாதிரி ஒரு சுகபோகங்களை பெண்கள் விரும்புவார்களோ அவ்வளவு சுபோகம் போலையும் அவங்க அடைய முடியும். அடைந்து இருந்தார்கள், அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனா இவன் அல்ல இல்லை, இவன் ரப்புங்கிறான,
மூசா ஒருவரை சொல்கிறார், அவன் தானே இறைவனா இருக்கிறான் என்று மூசா நபி ஏற்றுக்கொண்ட காரணத்திற்காக வேண்டி, அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட காரணத்திற்காக வேண்டி கணவனே அவரை சித்திரவதை செய்கிறான், கொடுமைப்படுத்துகிறான். அதை தாங்கிக் கொண்டு யா அல்லாஹ் ரப்பிபனிலே இந்த கபைத்தன் ஃபில் ஜன்னா, இறைவா சொர்க்கத்தில் ஒரு மாளிகை, இந்த மாளிகை எனக்கு வேணாம், இந்த ஃபிரௌன் கட்டி இருக்கிற இந்த மாளிகை எனக்கு தேவையே இல்லை, எனக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை தான் சொன்னாரே, அங்க அவர் நிற்கிறார், அங்க உங்களுக்கு மாடலா இருக்கிறார். நம்முடைய இலக்கு என்னவா இருக்கணும்? துன்யா இலக்கு இல்ல. ஒரு மூமின், நம்ம மூமினா இருக்க காரணம் என்ன? அரசியல் கட்சியில போறதுக்கா, நாட்டில் பாதுகாப்பா இருப்பதற்கா, பணக்காரன் ஆவதற்கா? இல்ல. நாம மூமின்களா இருப்பதற்கு அடிப்படையான காரணம் சொர்க்கத்தில் ஒரு மாளிகை அடையணுங்கிறது. அதுல அந்த நின்றாங்களா இல்லையா? இருந்ததில் இழக்கிறாங்க. நம்ம சின்னது போயிருமோன்னு பயப்படுறோம், இருக்கிற சின்ன வசதி போயிருமோன்னா தீனை விட்டு கூட தயாரா இருக்கிறோம். அந்த அம்மா கம்ப்யூட்டர் இருக்குது, அரண்மனை இருக்கிறது, மாளிகை இருக்கிறது, தட்டுமுட்டு தளவாடங்கள் இருக்கிறது, சுகபோக பொருள்கள் இருக்கிறது, வேலையாள் இருக்கிறார்கள், பல்லக்கு இருக்கிறது, என்னென்ன இருக்கு, அவ்வளவு அதிகாரம் இருக்கிறது, செல்வாக்கு இருக்கிறது, புகழ் இருக்கிறது. ஒண்ணும் இல்லாம போயிரும். சொன்னால் ஃபிரௌனை எதிர்த்தால், மூசாவை ஏற்றுக்கொண்டால் அனைத்தும் போயிரும். இந்த மாதிரி இருந்தார் அந்த அம்மா, அவர் தான் உங்களுக்கு மாடல், இதை பண்ணி ஃபாலோ பண்ணுங்க என்று அவரை முன்மாதிரி அல்லாஹ் ஆக்குறான். இவர் நல்லடியாரா இல்லையா? ஃபிரௌனுடைய மனைவி என்று குர்ஆன்ல பேர் இல்லாம வந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணுடைய பேர் ஆசியா என்று சொல்லி இருக்கிறார்கள் ஆதாரபூர்வமான ஹதீஸ்ல. அப்ப ஆசியா என்கிற பெயருடைய அந்த ஃபிரௌனுடைய மனைவி நல்லடியார், இறைநேசர், அவுலியா என்று நம்ம என்ன செய்ய முடியும்? அவங்கள சொல்ல வேண்டும். ஏன்? அல்லாஹ் 50 பேருக்கு முன்மாறிட்டானே. ரசூலுல்லாஹ் காலத்துல இன்னைக்கு வரைக்கும் அத்தனை முஃமின்களுக்கு மாடல் யாருன்னா அவங்க தான். அவங்கள பார்த்து நட, அவங்கள மாதிரி உறுதியா நில்லு. உலக ஆசைக்கு நீ உலக இன்பங்களுக்கு ஆசைப்பட்டு மார்க்கத்தை விட்டுறாத என்ப அத்தனை பேருக்கும் மாடல் யார் என்று கேட்டால் இந்த அம்மாவை எல்லாம் சொல்லி காட்டுறான். இன்னொன்னு மரியம் அமனத்தை இம்ரான், இன்னொரு பெண் யார் என்று கேட்டால் இம்ரானுடைய மகளாகிய மரியம். அவங்கள அல்லாஹ் வந்து வஸ்தஃபாய்க அலா நிசாயில் ஆலமீன், அகில பெண்களை விட உன்னை தேர்ந்தெடுத்துக் கொண்டான் அல்லாஹ்னு சொல்லி வானவர்கள் அந்த பெண்ணிட்ட சொன்னதாக குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த பெண் வந்து ஒரு பெண்களுக்கு வந்து ஒரு கற்பின் மீது ஒரு பழி வர்றது பெரிய பயங்கரமான விஷயம். அந்த பெண்ணு வந்து கணவன் இல்லாமல் நீ ஒரு குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் அதை சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டு சகித்துக் கொண்டார். எவ்வளவு விமர்சனங்கள் வரும். அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய உத்தரவு இருந்தால் அதுக்கு நான் கருவியாக தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி அந்த கருவை சுமந்து நெஞ்சாங்க. அவ்வளவு இழிவுகள் அவங்க சந்திச்சாங்க சமூகத்தில். அவங்களை வந்து வேற மாதிரியான கெட்ட பட்டங்கள் எல்லாம் யூதர்கள் சூட்டினார்கள். அவ்வளவையும் சகித்துக் கொண்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி, மார்க்கத்துக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய தீர்ப்புக்காக கட்டுப்பட்டு நடந்தார்கள் இல்லையா? அவங்க ஒரு முன்மாதிரியா இருக்கிறாங்க. இப்படியாக இந்த 2 பேரையும் நல்லடியாருன்னு நம்ம சொல்ல முடியும். ஆனா நல்லடியாருங்கிறதுனால இறை சக்தி வந்துருமாண்டா? அது பின்னாடி. நல்லடியார் என்பதால் அவளியா நபிமார்களே எங்களுக்கு பிள்ளைய தாங்கன்னு கேட்டக்கூடாது, அது பின்னாடி நம்ம பார்ப்போம். நல்லடியார் என்று சொல்லலாமா என்பதுதான் டாபிக். இன்னும் சிலரை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நல்லடியார் என்று நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். அதை அறிந்து கொண்டு நல்லடியார்கள் என்ற காரணத்தினால் ஒருவருக்கு இறைத்தன்மை வருமா என்பதை நம்ம பிறகு பார்க்கலாம். அன்பிற்குரிய சகோதரர்களே, கடந்த ஒரு வாரமாக நாட்டையே உலுக்கி கொண்டிருக்கக்கூடிய, நன்மக்கள் அனைவரையும் புரட்டி போடக்கூடிய ஒரு கொடூரத்தை நீங்கள் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறீர்கள், பார்த்து வருகிறீர்கள். அது என்ன கொடூரம் என்று சொன்னால், காஷ்மீர் மாநிலத்தில் ஒரு ஆசிஃபா என்கிற பெயருடைய 8 வயது சிறுமியை சில காம கொடூரர்களும் இஸ்லாத்தையும் முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் என்பதை கொள்கையாகவே டிக்ளேர் பண்ணி இருக்கக்கூடியவர்களும் தூக்கி சென்று, கடத்தி சென்று கோவிலிலே வைத்து அந்த 8 வயது சிறுமியை ஒருவன் பாலியல் பலாத்காரம் செய்யறதுக்கு மனசு வருமாண்ட வராது. அவ்வளவு கொடூரமான முறையில் என்ன செய்ய, கூட்டாக மிருகங்கள் வந்து சிதைத்து அவரை கொன்று என்ன செஞ்சிட்டாங்க, வீதியில் எரிஞ்சிட்டாங்க. இது நடந்து ஜனவரி 10ஆம் தேதி. ஜனவரி 10ஆம் தேதி நடந்த இந்த சம்பவம் அங்க உள்ள காவல்துறை அதிகாரிகளாலும் அரசு அதிகாரிகளாலும் திட்டமிட்டு மறைக்கப்பட்டு 90 நாட்களுக்கு பிறகு பிணைஞ்சிருக்கிறது. அதற்கு இன்னைக்கு கைது செய்யப்பட்டு, நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார் அந்த குற்றவாளிகள் எல்லாம். எப்படி கைது செய்யப்படுறாங்க? இது எதனால் நடந்தது என்று சொன்னால்,
சில காமுகர்கள் வந்து காம வெறியில சிலர் செய்வார்களே, அப்படி நடந்தது இல்லை. முஸ்லிம்களுக்கு எங்களை பற்றி பயம் இருக்கணும் என்பதற்கு செஞ்சோங்கிறான். இதுல ஈடுபட்ட இந்த குற்றவாளி சொல்றான், சங் பரிவார குற்றவாளி வாக்குமூலத்தில் என்ன வருதுன்னு கேட்டா, முஸ்லிம்களுக்கு எங்களை பத்தி ஒரு பயம் இருக்கணும், சின்ன பிள்ளையா இருந்தா விடமாட்டோம் என்ற ஒரு அச்சத்தை உண்டாக்குவதற்கு இதை செஞ்சோன்னு சொல்ற அளவுக்கு கொடூர செயலை செய்திருக்கான். 4 லட்சம் ரூபாய் லஞ்சமாக வாங்கி கொண்டு அங்க அதிகாரியா இருந்தவன் நினைஞ்சிருக்கிறான். அந்த குற்றத்தை மறைத்து சாதாரண காணா போன கேஸ் மாதிரி, தானா காணா போய் தானா செத்துருவாங்க இல்லையா, அந்த மாதிரி வழக்கு மாதிரி ஜோடித்த பிறகு ஊடகங்கள் நம்ம அந்த நேர்மையை பாராட்டணும். தமிழ்நாட்டில் உள்ள ஊடகங்கள் எல்லாம் விலை போய்விட்டால் கூட வடக்கே உள்ள ஆங்கில ஊடகங்கள் எல்லாம் ரொம்ப நேர்மையான முறையில் இந்த விஷயத்தில் களமாடி இந்த செய்தி அம்பலப்படுத்தி மருத்துவ ரிப்போர்ட் எடுத்து அதை யார் செஞ்சாங்கிற வரைக்கும் வெளியே கொண்டு வந்து இந்த லஞ்சம் வாங்கின செய்தியெல்லாம் வெளியே கொண்டு வந்து அம்பலப்படுத்தி இன்றைக்கு நேற்றைய தினம் அந்த காவிகளும் அந்த அதிகாரிகளும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இத்தனைக்கு என்னன்னு கேட்டா, முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இருக்கிற ஒரு மாநிலம், முஸ்லிம்கள் ஆட்சியில் இருக்கிற ஒரு மாநிலம். முஸ்லிம் பிஜேபியோட கூட்டாக வந்து அந்த மஹபூபாங்கிற ஒரு பெண் தலைமையில் இருக்கிற ஒரு மாநிலம் ஆட்சி நடக்கிற அந்த மாநிலத்தில் முஸ்லிம்களுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடந்தால் கூட அது ஊடகங்கள் அம்பலப்படுத்தினால்தான் 90 நாளைக்கு ஒரு நியாயம் கிடைக்கிறது. மற்றவர்களுக்கு இது மாதிரி நடந்திருப்பேன், ஆனால் நாடே 2000. ஒரு பெண்ணு வந்து நிர்பயான்னு பேரை வச்சுக்கிட்டாங்க. அந்த பெண்ணு வந்து நள்ளிரவுல காதலனோட பஸ்ல போய் ஆட்டம் போட்டு அதுல வந்து கற்பழிக்கப்பட்டாள் என்பதற்காக வேண்டி ஒட்டுமொத்த நாடே கொந்தளிச்சது. பல நாட்கள் இயங்கவே இல்லை, டெல்லி ஸ்தம்பித்து போனது. தமிழ்நாட்டில் கூட பல மாவட்டங்களுடைய செயல்பாடெல்லாம் முடங்கி போன அளவுக்கு அதற்கு எதிராக எதிர்வினையாற்றினார்கள். அந்த அளவுக்கு எதிர்வினை இல்லை. ஊடகங்கள்ல உள்ள நல்லவர்கள் அது கொண்டு வந்தார்களே தவிர, நம்ம மதத்தின் பேரை கெடுத்து விட்டாங்களே, இப்படி செய்யறாங்களே, கொடூரர்களா இருக்கிறாங்களே, கோயிலில் கொண்டை வைத்து இந்த மாதிரி செஞ்சாங்களே என்ற கோபம் கூட எந்த அளவுக்கு வரணும் அந்த அளவுக்கு வரவில்லை. யார்கிட்ட வரணும்? பெரும்பான்மை சமுதாய மக்கள்கிட்ட வரணும். மிகச்சில பேர் இது மாதிரி கண்டித்து பதிவு போடுகிறார்களே தவிர, இந்த நிர்பயா என்பவர்களுக்கு சொன்ன அந்த அளவுக்கு குரல் கொடுக்கப்பட்டுச்சுன்னா கொடுக்கப்படவே இல்லை. இது இந்த ஊடகங்கள் மூலமா இது வெளியே வரவில்லை என்று சொன்னால் இது ஒரு சம்பவமே இல்லாமல் போயிருக்கும். இது ஒன்று அல்ல, இது மாதிரி அந்த மாநிலம் முழு நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த மாநிலம் முழுவதுமே ராணுவ சட்டத்தை போட்டு அது எது வேண்டாலும் கேள்வி கேட்க, முஸ்லீமை சுட்டுக் கொண்டா கூட எந்த ஒரு ஆன்சரும் சொல்ல தேவையில்லை என்று அங்க சட்டம், சிறப்பு சட்டம், நாட்டில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு அங்க ராணுவ சிறப்பு சட்டம் போட்டால் என்ன அர்த்தம்? ஒரு 10 வயசு பையனை கொண்டு சுட்டா கூட கேள்வி கிடையாது, வழக்கு கிடையாது, விசாரணை கிடையாது, ஆர்டிஓ விசாரணை கிடையாது, எஃப்ஐஆர் போட முடியாது. அப்ப எந்த காரணமும் இல்லாம ஆணை சுட்டாலும் பெண்ணை சுட்டாலும் குழந்தையை சுட்டாலும் சிறுவரை சுட்டாலும் கூட்டு பலாத்காரம் செய்து கொலை செய்தாலும் அந்த நாட்டில் கேள்வி கேட்க முடியும், அந்த மாநிலத்தில் கேள்வி கேட்க முடியாத ஒரு கொடூர சட்டம் இருப்பதை பயன்படுத்தி கொண்டுதான் இந்த வெறியாட்டங்கள் அங்க என்ன செய்யுது? தலை விரித்து ஆடுகிறது. ஒன்று வெளியே வந்து விட்டது, இந்த ஒன்று வெளியே வந்து விட்டது. மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் கரெக்டான முறையில் அது வழங்கப்பட்டதுனால் இது வெளியேறி விட்டதே தவிர இப்படித்தான் மாநிலம் முழுசு நடந்து கொண்டு இருக்கிறது. அப்ப முஸ்லிம்களுக்கு எதிராக அழித்து ஒழிப்பதற்காக இப்படி ஒரு சதிவேலை நடக்கக்கூடிய நேரத்தில் அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், இப்படியே போய்கொண்டே இருக்கும், அடங்கிக் கொண்டே இருப்பார்கள், குட்ட குட்ட குனிந்து கொண்டே இருப்பார்கள் என்று ஒரு கணக்கு போட்டிருக்கிறார்கள். பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கிறது. 200 ஆண்டு காலம் வெள்ளையன் வந்து அடக்கி ஆண்டான், அவனுடைய அராஜகத்தை எல்லாம் செலுத்தினான். அவனை விரட்டடிப்பதற்காக வேண்டி உயிரை தியாகம் செய்து போராடிய ஒரு சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம். மற்ற யாரும் செய்யாத அளவுக்கு தியாகம் செய்து அவனுடைய பீரங்கிகளுக்கு அஞ்சாமல் நாட்டை விட்டு விரட்டி அடித்து சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்த ஒரு சமுதாயத்தை ஏதோ கோழைகளைப் போலவும் கேட்க நாதி இல்லாதவர்களைப் போலவும் இவர்களை என்ன செய்தாலும் யாரும் கேட்க மாட்டார்கள் என்பதை போலவும் ஒரு நிலை நடக்க தொடருமையானால் இப்படியே போகாது. நம்ம எப்படி சாவத்தான் போறோம் சொல்லி நம்ம எதிர்வினையாற்றி சாவோம் என்று ஒரு சமுதாயம் முடிவெடுத்து விட்டால் ராணுவத்துக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஒட்டுமொத்த ராணுவத்தை நீங்க இறங்கினாலும் சரி, ஒரு அளவுக்கு மேல இப்படி போனீர்களே ஆனால் சாவத்தான போற, அடிபட்டு சாவருக்கு அடிச்சிட்டு சாவோம் என்கிற மனநிலை மக்களுக்கு வர்ற நிலையை தூண்டினீர்களே ஆனால் அது கடுமையான முறையாயிரும், நாடே இருக்காது, துண்டு துண்டா செதறக்கூடிய நிலை உண்டாகிவிடும் என்பதை ஆட்சியாளருக்கு நம்ம எச்சரிக்கையாக சொல்லுகிறோம். இது மாதிரியான சம்பவங்கள் தொடரக்கூடாது. இனிமேல் அது மற்றவர்கள் மௌனமாக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க கூடாது. நாடு அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் இந்த மாதிரியான அடக்குமுறை சட்டை நிறுத்திவிட்டு, நேற்று கூட ஊப்பியில இதே மாதிரி காவிகள்
அவங்களுக்கு நம்ம குரல் கொடுக்கிறோம். முஸ்லீம் அல்ல ஒரு பெண்ணை வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பலாத்காரம் செய்யறான், அந்த பெண்ணு போய் நியாயம் கேட்ட எஃப்ஐஆர் வாங்க மாட்டேங்கிறான். போலீஸ் நிலையத்துக்கு முன்னாடி தற்கொலை பண்ண முயற்சி பண்ணுது அந்த அம்மா, அந்த பெண்ணு காப்பாற்றப்படுறாரு. அந்த பெண்ணுடைய தகப்பன் இதை புகார் கொடுத்து பிரச்சனையாக்குறான் என்பதற்காக அவனை கைது கொண்டு போய் காலி பண்ணி விட்டாங்க. அப்ப இந்த பெண்கள் விஷயத்துல ஏன் இந்த மாதிரி இந்த காவி கூட்டங்கள் நடக்கிறார்கள் என்றால் அப்படி தயாரிக்கப்படுறாங்க, அப்படி உருவாக்கப்படுகிறார்கள். அதாவது கீழ் சாதி, தாழ்த்தப்பட்ட சாதி, சிறுபான்மை மக்கள்னா நமக்கு ஒரு போக பொருள் என்ன வேணாலும் செய்யலாம், நம்முடைய அரசாங்கம் காப்பாற்றும், இப்படி போகுமையானால் முஸ்லிம்கள், தலித்துகள், ஒடுக்கப்பட்டவர்கள் என்கிற ஒரு அணி கொந்தளிப்பு ஏற்படுமையானால் இந்த உயர் சாதி ஆதிக்கம் எல்லாம் தூள் தூளாக ஒழுங்கி போயிடும். அந்த நிலையை நோக்கி தள்ளி கொண்டிருக்கிறார்கள். அமைதியா போற நாட்டை வந்து அழித்து நாசமாக்குவதற்கான வாசலை திறந்திருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு நீண்ட காலத்துக்கு நீடிக்காது என்பதை எச்சரிக்கையாக சொல்கிறோம். இது போக அல்லாஹ்விடத்தில் இந்த கேடு கட்டவர்களை அழிப்பதற்கு நீ தனியா பிரார்த்தனை செய்யணும். இந்த ஜும்மாவில் தொழுது விட்டு, இறைவா இந்த கேடு கட்டவர்களை நீ பார்த்துக்கொள், ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க இல்லையா, அல்லாஹும்ம அலைக பி அபீ ஜஹல், அபூ ஜஹல் நீ பார்த்துக்க, உத்துபாவை நீ பார்த்துக்க என்று துஆ செய்திருக்கிறார்கள். தக்வான் என்ற கூட்டத்தார் இதே மாதிரி சில சஹாபாக்களை அழைத்து சென்று கொலை செஞ்சாங்களே, அவங்களுக்கு பிரார்த்தனை செய்து அல்லாஹ்ட்ட ஒப்படைத்தார்கள். அந்த மாதிரியாக இறைவன்கிட்ட இப்போதைக்கு பிரார்த்தனை செய்வோம். ஆனால் காலம் இப்படியே போய்கொண்டிருக்காது. ஒரு நிலைமை வறுமையானால் நிச்சயமாக இந்த சமுதாயம் யாருக்கு அஞ்சாத சமுதாயம் என்பதை நம்ம காட்டவும் செய்வோம். இப்ப உங்கள் மனமுறை அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொருத்தரும் செய்யணும். அந்த சிறுமிக்காக மட்டுமில்லாமல் அந்த மக்களுக்காகவும் துஆ செய்ய வேண்டும், குடும்பத்திற்கு துஆ செய்ய வேண்டும். இது போக இந்த கொடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அஸாபு இறங்குவதற்கு இங்க கண் முன்னாடி இறைவா இவர்கள் அழிவை நீ காத்து என்று கேட்கும் அளவுக்கு மனமுருகி நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சத்தியத்தை சரியான முறையில் கடைபிடிக்க மக்களாக ஆக்கிடுவான்.